தோற்றாலும் ஜெயித்தாலும் தனித்தே நிற்போம், காங்கிரஸோடு ஒருபோதும் கூட்டணி வேண்டாம் என்று தீர்க்கமாக இருக்கிறார்கள் திமுகவின் உடன்பிறப்புகள். காங்கிரஸை நம்பி ஏமாந்தது போதும், தலைவரே அறிவாலய பக்கம் அவர்களை சேர்க்கவே வேண்டாம் என்பதுதான் அவர்களுடைய பிரதான கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியின் ராகுல் தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சனம் செய்திருக்கிறது காட்டமாக முரசொலி. பார்க்கலாம் அந்த விமர்சனத்தின் தரவுகளை. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தனது தலையில் தானே மண்ணை அள்ளி எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார் ராகுல் என்பதுதான் முரசொலி வைத்த மிக முக்கியமான தாக்குதல், விமர்சனம், குற்றச்சாட்டு. உள்ளபடியே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு கைகோர்த்து தேர்தலை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி. இந்த நிலையில தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் களமே மாறி இருக்கு. அதற்கு பிரதான காரணமாக பார்க்கப்படுவது பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118, பாதுகாப்பாக ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 120 130 என எந்த கட்சிக்கும் இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை கிடைக்கவில்லை. இந்த நிலையில திமுக கூட்டணியில் பயணித்த கட்சிகள் வெளியேறி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததை, அந்த ஆதரவின் அடிப்படையில் தற்போது ஆட்சி நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இந்த நிலையில ஜூன் 8ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முக்கியமான கூட்டத்தில் திமுக பங்கேற்காமல் தவிர்த்திருக்கிறது. இதுலயும் ஒரு 2 கேள்வி இருக்கு. ஜூன் 8 நடக்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் இருந்து மட்டும் திமுக பங்கேற்காமல் தவிர்க்கிறதா, அல்லது முழுமையாக திமுக இந்தியா கூட்டணிக்கே முழக்கு போட்டு விட்டதா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த முரசொலியில் விமர்சனம் என்பது இதுல என்னவாக இருக்கு அப்படின்னா, இப்படி தேர்தல் களம் மாறிய பிறகு திமுகவோடு பயணித்த விசிக, 2 கம்யூனிஸ்ட், இந்தியன் முஸ்லீம் லீக் என எல்லோரும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கிற காரணத்தால நம்ம தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாளும் நிகழ்வில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை பதிவு செய்கிறார். நம்மிடம் சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார்கள், நம் தயவில் தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்று இன்றைக்கும் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் அப்படி சொல்லாமல் உடனடியாக திமுக கூட்டணியை முறிக்கிறோம் என்று கூட சொல்லாமல் உடனடியாக தாவேகாவோடு கூட்டணி அமைத்தார்கள், பங்கேற்றார்கள். பிறகு நேற்றைய தினம் திரு பிரவீன் சக்கரவர்த்தியுடைய அந்த அறிவிப்பு, இந்த கூட்டணிக்கு அவர் ஒரு பேர் வைக்க போய் அதற்கும் பலர் கண்டனம் தெரிவித்தார்கள். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். திரு திருமாவளவன் அவர்கள் அதை ஏற்கவில்லை, முழுமையாக அவர் அதை மறுக்கவும் இல்லை. இப்படி இந்த நிலையில இருக்கு. அப்ப ஓடோடி போய் அதிகாரத்திற்காக நின்ற காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது முரசொலி. அந்த விமர்சனத்துல 2018 கலைஞர் சிலை திறப்பு விழாவில் மேடையிலேயே உறுதியளித்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். 2019 நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் ராகுல் தான் என்று அவர் உறுதியளித்திருந்தார். அதை தாண்டி திரு ராகுல் அவர்கள், நம்ம அந்த காணொலியில பார்த்திருப்போம் இல்லையா, ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னுடைய பிரதர், அண்ணன் அப்படின்ற சகோதரர் அப்படின்ற உணர்வோடு அவர் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வந்து கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அப்ப யாருமே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காத போது இவரை பிரதமர் வேட்பாளராக ராகுலை அறிவித்தது திமுக தான். அப்படிப்பட்ட திமுகவுக்கு துரோகம் செய்திருக்கிறது காங்கிரசும் ராகுலும் என்றுதான் முரசொலி காட்டமாக விமர்சனம் செய்திருக்கிறது. அப்ப இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது மாதிரியான நிகழ்வு எல்லாம் நாடகம் தானா? நாடாளுமன்ற வளாகத்துல கடுமையாக பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் செய்துவிட்டு பிறகு அவரை கட்டிப்பிடித்து நீங்க செய்த செய்கை இருக்கு இல்லையா, கண்ணடித்து நீங்கள் பண்ண அந்த செய்கை இருக்கு, இதெல்லாம் அப்பட்டமான இரட்டை வேடம், நாடகம் இல்லையா? அதே வேளையை நீங்கள் திமுகவில் செய்திருக்கிறீர்களே என்று காட்டமாக பேசியிருக்கிறது. தேஜஸ்வி யாதவுக்கு நடந்த ஒரு கொடுமை கடைசி நேரத்தில் தேர்தல் நெருக்கத்தில் தான் பிடிக்கொடுக்காமல் பிறகு போராடி அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க முன்வந்தது என நாட்களை கடத்தி ஒரு
குழப்பமான கூட்டணியை ஏற்படுத்தி அதன் மூலமாக தோல்வி சந்தித்திருக்கிறார் அந்த இடத்தில் தெதிஷ்டி. இப்படி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எந்த கட்சியோடு கூட்டணி இருக்கிறதோ அல்லது மாநில கட்சியோடு பிராந்திய கட்சியோடு கூட்டணி இருக்கிறதோ அந்த கட்சியோடு முதுகிலே பயணம் செய்து பிறகு அந்த கட்சிக்கு எதிராக நம்பிக்கை துரோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மாநில கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறது. பொது எதிரியாக பிஜேபியை வைத்து அரசியலிலே களமாடினாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு துரோகியை, நம்பிக்கை துரோகிகளை தான் பிரதமராக வேண்டும் என்பது மட்டுமே இலக்கு. இந்தியாவிற்கு, இந்திய கலாச்சாரத்திற்கு, தத்துவத்திற்கு எதிரான, பன்முக தத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியை அல்லது மதவாத இந்துத்துவாவை வீழ்த்துவதல்ல ராகுலுடைய நோக்கம். ராகுலுடைய நோக்கம் என்பது தான் பிரதமராக வர வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார், எதை வேண்டுமானாலும் செய்வார். அவர் செய்கிற துரோகம் என்பது நீளும் என்கிற வகையில்தான் இந்த முரசொலியை விமர்சனத்தை நம்மால் புரிந்து கொள்ள பார்க்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக, 10 ஆண்டுக்கும் மேலாக திமுக கூட்டணியில் பயணித்த காங்கிரஸ் கட்சி வலிமையாக நின்று பிஜேபி எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் தன்னோடு பயணிக்கிற கட்சிகளுக்கு துரோகம் செய்து தன்னுடைய தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார் ராகுல் என்ற விமர்சனத்தை முரசொலி கொடுத்திருக்கிறது. திரு ப. சிதம்பரம் அவர்கள் இப்பொழுது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சந்தித்து பேசி வருகிறார். இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும், இவர்களுடைய ஆதரவு வேண்டும். இதை தாண்டி திமுக தரப்பு ஒருபோதும் இனி காங்கிரஸை சேர்க்கவே கூடாது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தெளிவாக இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. தொடர்ந்து பார்க்கலாம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.